நைஸ். ஹாப்பி பர்த்டே மீனா. ஹாப்பி பர்த்டே மீனா. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மீனா. அண்ணி ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. அண்ணே, அப்புறம் என்னண்ணே, அண்ணி பிறந்த நாளைக்கு வேற என்ன பிளானு? அதான் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடியாச்சுலடா, அப்புறம் என்ன? அது சரி, அது போதுமா? எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும், ஏதாவது வாங்கி தரணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? மழை எதுவும் வருதா? இப்போ எங்கண்ணா வரும்? அதான் நட்சத்திரம் பளிர்னு தெரியுதுல்ல. இல்ல நீ இப்படிலாம் பேசுறிய, அதான் கேட்டேன். ஓ, காமெடியா? இது கூட தெரியாத ஆளண்ணா? தெரியுமாக்கும். அண்ணே, அவங்க எப்பயும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு நீ அவங்க கூட பேசுறதில்ல, அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல, வெளியே கூட்டிகிட்டு போகிறதில்ல, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே, அதான் கேட்குறேன். எல்லாம் புரியுதுடா. அவ பக்கம் நியாயம் புரியாம இல்லை. அம்மாவுக்கு இந்த கல்யாணம் நடந்ததே பிடிக்கல. நான் பாட்டுக்கு மீனா மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வையேன், அவங்க பயப்படுவாங்க. அம்மாவுக்கு மீனாவை இன்னும் சுத்தமாக பிடிக்காம போயிடக்கூடாதுன்னு தான் நான் அவள் பக்கம் பெருசாக ஒட்டாத மாதிரி தள்ளி இருக்கேன். அதுக்குன்னு அவன் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லைடா. அன்பு இல்லைன்னு யாருன்னு சொன்னான்? அம்மாவை யோசிக்கிற மாதிரி நீ அவங்களையும் யோசி. அவங்களும் பாவம்ல. பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறவாரு. எனக்கு இம்புட்டு அட்வைஸ் பண்ணுறல்ல, நீ முள்ளையை பார்த்தா மட்டும் ஓடுற. இது பாருண்ணே, அது வேற இது வேற. என்ன வேற? எல்லாம் ஒண்ணுதான். அவங்க ஒன்று விரும்பி கல்யாணம் பண்ணவக. எனக்கும் முல்லைக்கும் நடந்தது ஏதோ அதிர்ச்சியில் நடந்தது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டல்ல. நீயும் முல்லையும் இப்படி இருக்கிறது கூட எனக்கு மீனா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகவோ வெளியில கூட்டிட்டு போறதுக்கோ குற்ற உணர்ச்சியாவே இருக்குடா. இந்த படத்தை நீ ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்க. நாங்கள் இப்படி இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கவும் முடியும். ஆனால் உன் கதை அப்படி இல்லையே. நீ அவங்க இடத்துல இருந்து தான் யோசிக்கணும். ஆனா புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப நல்லவங்கடா. முல்லை என்கிட்ட சொல்லி வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. ஆனா வீட்டில் எல்லா ஏற்பாடையும் நான் பண்ண மாதிரி சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லவளடா. அவ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லன்னு வையேன், இன்னைக்கு மீனா என் சங்கறது கொன்றுப்பா. நீயா இருக்க போய் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்டா. என்ன இருந்தாலும் நான் என்னதான் நியாயம் பேசினாலும் முல்லைக்கு நான் பண்ணது பச்சை துரோகம்டா. தெரியாம நடந்துருச்சுன்னெலாம் சாக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த பிள்ளைய தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப காயப்படுத்திட்டேன்டா. ஆனா அதை எதையுமே அந்த பிள்ளை மனசுல வச்சுக்காம நல்லது மட்டுமே யோசிக்குது. ரொம்ப பெரிய விஷயம்டா. நீ என் மேல இருக்கிற அக்கறையில மீனாவுக்காக யோசிக்கிறல்ல, அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். முல்லை ரொம்ப நல்ல ஊருடா. நீயும் முல்லையும் சீக்கிரமா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அண்ணே, கிழவ மாதிரி பேசாதண்ணே. சேரணும்லாம் நீ எதை சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி துக்கமாலாம் இல்லை. நாங்கள் பேசிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக தான் இருக்கோம். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா. ஏ வெக்கத்தை பாடுறா. அட போன ஆரம்பிச்சிட்டியா? இல்லை உண்மையை சொன்னா நழுவிடுவிய. Thank you டா. Thank you so much டா. Love you டா ஜீவா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்குடி? வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஜீவா. உட்கார். நீ என் பிறந்த நாளை மறந்துட்டேன்னு நினைச்சேன் ஜீவா. அதை எப்படி மறப்பேன்? எப்பவுமே நீ நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணுவல, அதான்
நைட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ விஷ் பண்ணவே இல்ல. காலையிலயும் விஷ் பண்ணல. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன்டா. ஆனா சாயங்காலம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நீ பேசாம இருந்தேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது ஜீவா. என்னடி இதுக்கு போய் எமோஷனல் ஆயிட்டு இருக்க? இல்ல ஜீவா, நான் இங்க வந்த பிறகு என் வீட்ல யாருமே என்ன கண்டுக்கல. அதான் என்ன ரொம்ப வருத்தப்பட வச்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, உன்னை கல்யாணம் பண்ண அவங்க ஒரு வாரம் தான் பேச மாட்டாங்க, அப்புறம் எல்லாருமே நல்லா பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு, 3 மாசத்துக்கு மேல ஆச்சு, யாருமே என் கூட பேசல. பேசாதது மட்டும் இல்ல, என்ன வெறுக்கிறாங்க ஜீவா. ஏய், என்ன பேச விடுறா. ம் சரி சரி, அழாம பேசு. எனக்கு அழுக வருது ஜீவா. நீ அழுதா கஷ்டமா இருக்குல்ல, அதுவும் பிறந்த நாள் அதுவுமா. சரி, அழல. அவங்க தான் வெறுக்கிறாங்க, நீயும் என் மேல அக்கறையே இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன் தெரியுமா? உன் மேல எப்படி அக்கறை இல்லாம இருக்க முடியும்? நீ என்ன பெருசாவே கண்டுக்கலல்ல. ஏய், அப்படிலாம் இல்ல மீனா. நீ என்ன பேசவே விட மாட்டியா ஜீவா? சரி சரி, பேசு. நீ பாட்டுக்கு கடை உன் வீடுன்னு இருப்பியா? அதான் இவனுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆளே இல்ல போலன்னு தோணும். இதெல்லாம் நேத்து வரைக்கும் தான், இன்னைக்கு இல்ல. அது கண்டுக்காம இருக்கிறது இல்ல மீனா. உன்னை நல்ல குடும்பத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களே உன்னை நல்லா பாத்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். நான் எப்பவும் உன் வீட்டை திட்டிக்கிட்டே இருப்பேன்ல, எனக்கு எல்லார் மேலயும் எனக்கு கோவம் போயிடுச்சு ஜீவா. அப்பா அடி, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் இங்க வீட்ல தான் இருந்தேன், எனக்கே தெரியாம அவ்வளவு சமைச்சு பலூன்லாம் கட்டி எப்ப இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மீனா. உன் மேல அம்புட்டு அக்கறையா இருக்காங்க, அதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். சொல்லு. உண்மை என்னன்னா, இன்னைக்கு உன் பிறந்த நாளுங்கிறதே மறந்துட்டேன் மீனா. டேய், சும்மா சொல்லாதடா. உண்மையா தான் மீனா, சுத்தமா மறந்துட்டேன். நேற்று ராத்திரி 12 மணிக்கு நீ எழுப்பும்போது கூட ஞாபகமே இல்லை, இன்னைக்கு காலையில கூட ஞாபகம் இல்லை. கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன்ல, மூஞ்சி மாறுது. கோவப்பட மாட்டேன், மேல சொல்லு. கடையில் இருந்தப்போ முள்ளதான் ஃபோன் பண்ணி உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னான். அப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சாரி மீனா. நிஜமாவே என் பர்த்டேவை நீ மறந்துட்டியா ஜீவா? சாரிடி. முள்ளக்கிட்ட நீ வருத்தப்பட்டதை அவ என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி. அப்படின்னா முல்ல சொல்லலைன்னா உனக்கு என் பிறந்த நாளே தெரிஞ்சிருக்காது இல்ல? அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? அதான் நீ அவகிட்ட வருத்தப்பட்டியாம்ல. வருத்தப்பட்ட அப்படியே விட்டுற வேண்டியதானே? உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? ஏன் அவ உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாளா? என்னடி பேசுற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? எனக்குன்னா கடை நம்பருக்கு தாண்டி. கடை நம்பருக்கு அடிச்சு கடைக்கிட்டியா பேசினா? உன்கிட்ட தானே பேசினா? ஏன்டி திடீர்னு இப்படிலாம் பேசுற? ஏய் ஏய் மீனா, என்னடி பண்ற? நீ மறந்து அவ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் தான் இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அது எனக்கு வேண்டாம். ஏய் ஏய், அப்படிலாம் இல்லடி. சாரி ப்ளீஸ். முள்ள இன்னைக்கு தான் முத தடவை ஃபோன் பண்ணா, சத்தியமா சொல்றேன். அதுவும் இதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணா. நீ மறக்கலன்னா அவ உனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டால. சாரிடி. எனக்கு சப்போர்ட்டா என் அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, இனிமே நீயும் இல்ல, யாருக்கும் நான் முக்கியம் இல்ல. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏ மீனா, தொடாத என்ன. இனி எப்பவுமே என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன்.
மீனா சொல்றத கேளு மீனா please. தொட்ட கத்துவேன். ஏதாவது பேசுன நான் எந்திரிச்சு போய் வெளியில நிப்பேன். பேசாத நீ என்கிட்ட. தள்ளு. மீனா பேசாதன்னு சொல்றல்ல. இப்போ உண்மையை சொல்லலன்னு எவன் அழுதான்? வாயை வச்சுக்கிட்டு ச்சே. மீனா சரி 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 தொடல கத்தாத ப்ளீஸ். வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். என்ன பண்றிய? இல்லை அங்கே ஏதோ ஒட்டி இருக்கு. கேக்கு. ம். ஏங்க, நான் இப்படி கட்டில்ல உட்காந்துருக்கிறதும் நீங்க இப்படி கீழே உட்காந்து பேசுறதும் என்னவோ மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க இங்க வரீங்களா? நான் இனிமே கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு பிறந்தநாள் கேக் கட்டிங்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? ம் இப்படிலாம் இங்க யாருக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னா அப்படியா? ஆமாம். ஓ, ஏன் உங்கள் வீட்டில் இப்படி தான் அடிக்கடி கேக் வெட்டுவீங்களா? குன்னக்குடியில யார் இதெல்லாம் பண்றா? சின்ன பிள்ளைகளுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 வயசு 2 வயசு இல்ல? ம் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல. ம், அப்புறம் ஜீவானனுக்கு நீ தான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னியா? ஆமாங்க. அவ மறந்துட்டாக போல. மீனா ஒரே அழுக. அதான் யாருக்கும் தெரியாம சொன்னேன். ஏங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணது எதுவும் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? புரியல. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னதும் நீங்க பட்டுன்னு எந்திரிச்சிட்டிய. தப்பா எதுவும் நினைச்சிட்டீங்களோ அதான். ஏய் சாச்சா, என்ன பேசுற நீ? நான் இப்பதான் தடவையா ஃபோன் பண்ணேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட யார் இதை கேட்டா? நீ ஃபோன் பண்ணி சொல்லனா அவங்க இன்னும் வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. நீ சொன்னது சரிதான். நீ ஃபோன் பண்ணதை நினச்சி ஜீவானனும் சந்தோஷமாக பேசிச்சு. அதில் எனக்கும் சந்தோஷம்தான். இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? படு. ம். ஆமா, ம். உன் பிறந்த நாள் எப்போ? என்ன கேட்டியா? இல்லை, உன் பிறந்த நாள் எப்போன்னு கேட்டேன். ஏதாவது தப்பா கேட்டுட்டமா? இப்படிலாம் கேட்க தெரியுமா உங்களுக்கு? என் பிறந்த நாளை சொன்னா கேக் வெட்டுவேளா? சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அப்ப கேக் வெட்ட மாட்டிய? வெட்டிட்டா போச்சு, அது என்ன பெரிய விஷயமா? என்னங்க ஆடு வெட்டுற மாதிரி சொல்றிய? ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல தெரியாதா உனக்கு? ம், அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்களே கண்டுபிடிங்க. ஏன்ட்ட ஏன் கேக்குறிய?
கண்டுபிடிக்கிறாங்களாம், வேற வேலை இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது? நவம்பர் 26. ஏதாவது சொன்னியா? நவம்பர் 26. என்ன? நீங்க கேட்டீங்களே. என்ன கேட்டேன்? நேத்து கேட்டீங்களே. நவம்பர் 26. என்ன கேட்டோம்? ஓ, அப்ப சும்மா கேட்டீங்களா? என்ன கேட்டேன், எதை சொல்றேன்? ஒன்னும் இல்லைங்க. வேலையை பாக்குறீங்களா? எதை சொல்றா? நைட்டு நம்ம என்ன கேட்டோம்? ஓ, பிறந்த நாள் எப்போ? ஓ, அதுவா? மொட்டையா நவம்பர் 26னா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே கேட்டிய, அதனால ஞாபகம் இருக்கும் நான் சொன்னேன். அதேவா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அதான் சொன்னேன். நீங்க சும்மா கேட்டீங்கன்னு தெரியாது, சீரியஸா கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். நான் சீரியஸா தான் கேட்டேன். ஓ, அதான் இப்ப மறந்துட்டீங்களாக்கும். என்ன ரொம்ப கஷ்டம். எது சொல்றிய? ஒன்றும் இல்லை. உங்க பிறந்த நாள் எப்போ? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதாக்கும். வீட்டில் இன்னைக்குன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கான்னு கேட்டுப்பேன், அவ்வளோதான். அது எப்படி ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் தெரியாம இருக்கும்? அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதை நான் கேட்கும் போது சொல்லலாம்ல. நீ வந்து கேட்பேன்னு தெரியாதுல்ல. நான் மட்டும் இல்ல, எவ வந்திருந்தாலும் கேட்டிருப்பா. அப்படியா? என்ன அப்படியா? உடனே இப்படி ஒரு லுக் விடுங்க. கொஞ்சம் முன்னாடி எதுக்கோ கஷ்டம்னு சொன்னீங்களே, கஷ்டம் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். பிறந்த நாள் தெரியாம யாராவது இருப்பாளா? சர்டிபிகேட்ல கூட பாக்கல நீங்க? ஸ்கூல்ல கேட்டிருப்பாளே. என்னையா கேட்க போறாங்க? வீட்டில் சொல்லி சேர்த்தாங்க, 10வது முடிக்கிற வரைக்கும் அவங்களே போட்டாங்க, என்ன யாரும் கேட்கல. எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்லுங்க. வீட்ல இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு சொல்லும் போது என்ன தேதின்னு யோசிக்க மாட்டியடா? இல்ல. இப்படிலாம் கூட ஆளுங்க இருப்பாங்களா என்ன? எப்படிலாம்? உங்கள மாதிரி தான். அதான் நான் இருக்கேன்ல. பத்திரமா இருங்க. உலகத்துல வேற யாரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால பத்திரமா இருந்துக்கோங்க, சரியா? இருப்போம் இருப்போம். ஏங்க, இட்லிக்கு நான் தான் சட்னி பண்ண போறேன்.
உங்களுக்கு என்ன சட்னி வேணும்? கார சட்னியா தக்காளி சட்னியா? ஓ, ரெண்டும் வேற வேறயா? சுத்தம். உங்கள்கிட்ட கேட்டேன் பாத்தீங்களா? ஆகஸ்ட் 1. அப்பதான் சட்னி சாப்பிடுவீங்களா? இல்ல. அப்போ உங்க பிறந்த நாளா? ம். அப்போ இவ்வளவு நேரம் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் சும்மா அதானே? ம். எவ்வளவு நேரம் என்ன ஓட்டிருக்கிய? நான் வேற நம்பிட்டேன் நிஜமாவே தெரியாதோன்னு. சரி, போய் சட்னி பண்ணு போ. தெரியும். போறீங்களா?